திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டையில் விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரத்தில் தமிழகத்தில் லாக்அப் மரணங்கள் அதிகமாகிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் தனது கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் லதா. விவரம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் விசாரணை கைதி சாந்தகுமார் என்கின்ற சாமு மர்மமான முறையில் உயிரிழந்த ஒரு நிலையில் நேற்றைய தினம் பிரேத பரிசோதனையின் அறிக்கையானது வெளியாகி இருந்தது. அந்த அறிக்கையில் அவர் இறப்பதற்கு முன்பு அவரினுடைய உடலில் இரத்த கட்டுக்கள், வீக்கங்கள் இருப்பது அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இது தொடர்பாக தனது கண்டனங்களை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் வலைதள பக்கத்தில் தனது கண்டனங்களை பதிவிட்டு இருக்கிறார். அந்த வகையில் இந்த விசாரணை கைதி சாந்தகுமார் என்பவர் காவல் நிலையத்தில் உயிரிழந்ததாகவும், பிரேத பரிசோதனையில் சாந்தகுமாரினுடைய உடம்பில் இரத்த கட்டுக்கள், வீக்கங்கள் உள்ளிட்ட காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் வருகின்ற செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாகவும், அதே போல திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்தே தமிழகத்தில் காவல் மரணங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் நிலையில் இதுவரை அதனை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காவல் மரணங்கள் குறித்த திரைப்படங்கள் மட்டுமே பார்த்துவிட்டு தனது மனம் அதிர்ந்து போனதாக முதலமைச்சர் நீல்கண்ணீர் வடிப்பதற்கு தனது கண்டனங்கள் என எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் வலைதள பக்கத்தில் அந்த கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். அதே போல பொதுமக்களிடமும் விசாரணை கைதிகளிடமும் சட்டத்தின் வரையறைகளுக்கு உட்பட்டு மட்டுமே நடந்து கொள்ள வேண்டும் என காவல்துறையினரையும் அதற்கான உரிய உத்தரவுகளையும் காவல்துறை பிறப்பிக்குமாறு திமுக அரசினுடைய முதல்வரை வலியுறுத்துகிறேன் என்ற விஷயங்களையும் குறிப்பிட்டு அவர் அந்த எக்ஸ் வலைதள பக்கங்களில் பதிவிட்டிருக்கிறார். இதற்கிடையே அந்த சாந்தகுமாரியினுடைய மரணம் என்பது இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தொடர்ந்து அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை குறிப்பிட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இத்தகைய கண்டனங்களை பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.